நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும், என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும்,
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போய் உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. யார்கிட்ட சொல்றோம்? அவங்ககிட்டயே சொல்றோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. மறுபடியும் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே 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 அம்மா வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையாவருக்கும் நீரானாயிருப்பவரே, இதுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையாவருக்கும் நீரானாயிருப்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே வா 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 அப்பா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. நம்புறோம்ப்பா கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைக்கிறா வேளையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைக்கிறா வழியிலே அற்புதம் செய்தீரே. நினைக்கிறா வேளையில் அற்புதம் செய்தீரே. நான் நினைக்கிறா வழியிலே அற்புதம் செய்தீரே. இதுவே இயேசுவே என் நம்பிக்கையானவரே. நம்பிக்கையாவருக்கும் நீரானாயிருப்பவரே, இயேசுவே என் நம்பிக்கையானவரே. நம்பிக்கையாவருக்கும் நீரானாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அம்மா
Yeah.
காலை வேளையில் நம்பி இருக்கிறவங்க அப்பா நம்பினவங்க வெக்கமடையாது. 75 வயதுல ஆபிரகாம நான் காட்டுற இடத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு அழைச்சிங்கப்பா. சந்தேகமே படுங்க அப்பா. மனைவி கூட்டிட்டு இடத்துலேருந்து 25 வயதுல புறப்பட்டாங்கப்பா. அவன் நம்பி வந்தான்ப்பா. அவன் நம்பி வந்தான். அவன் நம்பி வந்தான். அவன் நம்பி வந்தான். தேசத்தை விட்டான், தகப்பு வீட்டை விட்டான், தன்னுடைய ஜாதியை விட்டான். யாருமே இல்லை, நீ சொன்னேன்றதுக்காக தனியா புறப்பட்டு வந்துட்டான்பா. அவன் நம்பி வந்தான். அவன் வெட்கமடையவில்லையே, அவன் வெட்கமடையவில்லையே, அவன் வெட்கமடையவில்லையே. அவனுக்கு தந்த வாக்கு நிறைவேற்று. தெய்வம் உலகத்தையே மாத்துறீங்கப்பா, உலகத்தையே மாற்று. அந்த இஸ்ரவேல் கூட்டம், அந்த யாக்கோபின் சந்ததி, அந்த ஆபிரகாமின் சந்ததிய நீ யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எத்தனை பெரிய பிளான், எத்தனை பெரிய திட்டம் எல்லாம் போட்டு அந்த ஜனங்களை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்து இங்க வளர்க்கணும், இங்க திரளாக்கணும், இங்க பெருக பண்ணணும். ஐயா, நீங்க பெருக்கமடை செய்யணும். அது மட்டும் இல்ல, மோசையை உண்டாக்கி மோசை மூலமா மறுபடியும் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரணும். அவ்வளவு பெரிய திட்டம்ப்பா. ஒரு திட்டத்தில் இருக்கிறோம், அவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம் இல்லப்பா. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம். யோசேப்பு போல பண்ணானு, யோசேப்பு போல பண்ணானு, மோசே போல பண்ணானு. என் ஜனங்களுக்காக, என் மக்களுக்காக. ஐயா, அவனுடைய திட்டம், அவங்க தரிசனம் அப்படி இருந்தது. எங்க தரிசனம் கூட அப்படிதான். எங்க மூணு எங்க குடும்பங்கள், எங்க மூணு எங்க பகுதி, எங்க மூணு என்னுடைய வாழ்க்கை, எங்க வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும். எங்க மூலம் அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எங்க மூலம் அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் 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 செய்வீங்கப்பா. எங்க கூட இப்போ என்னோடையும் என் அன்பு ஊழியக்காரரோடும் இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கப்பா. இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்க தான் காரணம். நாங்க தான், எங்க மூலமா இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதற்காக தான் கொண்டு வந்து இவர்களை எங்களோடு சேர்த்திருக்கிறீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே ஓ ரிபல பௌஷர பல பௌதியம்மா, ஆமாண்டவர்கள் எல்லாரையும் வச்சு சிறக்க பண்ணுகிறவர். எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டோம். எங்களை தொடர்ந்து நடத்தி அன்புக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலத்துதாமே. ஆமென். உட்கார்வோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. எப்பொழுதும் தேவனுடைய சிந்தனையோடு கூட இருப்போம். அதான் நமக்கு நல்லது, அதான் நமக்கு வெற்றி. உலகத்தில் அநேகர் ஏன் பிறந்தோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்மளும் இருந்தோம். ஒரு நாள் ஏன் பிறந்தோம், ஏன் வாழணும், எதுக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் தெரியவே இல்லை. நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளாக உருவாகலை, நம்மளை ஒருத்தர் உருவாக்கியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அதை கூட விசுவாசிக்கணுமா? நம்மளை ஒருத்தர் உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் கூட கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? ஒரு பொருளை வாங்குறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது எதுக்கு வேஸ்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க தானே. இது வாங்கலாம், நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வேற ஒன்றத்தை காட்டி இது வாங்கலாமே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை இல்லை, இது வேணும். ஏன்னா உங்கள் மனசில் உங்கள் வீட்டுக்கு அது தேவைன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது நீங்கள் தான் அந்த பொருளை எவ்வளோ விலை கொடுத்தோம் உங்களுக்கு தேவைன்னு வாங்கிட்டீங்க இல்லையா? யார் தான் பயன்படுத்த போகிறது? நீங்கள் தான். அதுபோல் ஆண்டவர் தான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் பிறந்தனே தெரியலையே, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சார்ல, படைச்சி விட்டு இல்லாமல் உங்களை கரெக்டாக நேரம் பார்த்து கூட்டிகிட்டு வந்தார்ல, வாங்கினார்ல, ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? வாங்கினார்ல. அவருக்கு தெரியும்ல நம்ம எதுக்காக வாங்கப்பட்டோம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் எதுக்காக வாங்கப்பட்டீங்க, ஏன் வாழறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்தவருக்கு தெரியும், உருவாக்கினவருக்கு தெரியும் நீ எதுக்காக பயன்பட போறேன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்க, எப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்க, அப்பா என்ன எப்போ யூஸ் பண்ணுவாருன்னு ஆயத்தமாக என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் அழுக்காக இருந்தால் கூட எடுக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? சரி, இது நான் அழுக்காக இருக்கு, சரியாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு வச்சே இருப்பாங்க. அப்போ நல்ல நம்ம தயாராக இருந்தோம்னா, நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தோம்னா என்ன பண்ணப்படுவோம்? உபயோகப்படுத்தப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்பவுமே ஆண்டவரால பயன்படும்படியா ஆயத்தமா இருக்கேன். எப்பவுமே ஆயத்தமா இருக்கேன். எப்ப வேணா அவரை எடுக்கலாம், எப்ப வேணா யூஸ் பண்ணலாம், எப்ப வேணா வைக்கலாம். அவர் கையில நான் இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீ அப்படி நினைச்சாதான் ஆண்டவருக்காக தான் நானு ஒரு சோறாக்கி குழம்பாக்கி துணியை தோச்சி இல்ல ஏதோ சாதாரணமா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போறதுதான் நம்ம இங்க கொண்டு வந்தாரு இல்ல. எஸ்தர் ராஜாத்திய அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு மாசம் ராஜா என்ன முன்னாடியே ராஜா கிட்ட போறதுக்கு எனக்கு என்னவே இல்லை, நோ பர்மிஷன். பொண்டாட்டி ராணி, ஆனா என்ன இல்லையா? நோ பர்மிஷன். இந்த வாழ்க்கைக்கெல்லாம் இங்க வந்து நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏன் இட்டுன்னு போய் வச்சிருந்தாருன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது அவனுக்கு. ஏன்னா என் ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரும், அந்த நேரத்துக்கு வேற யாரும் வெளியே இருந்து போய் பேச முடியாது, நான் பக்கத்துல இருந்தாலும் நான் கிட்ட போய் பேச முடியும். ஆண்டவர் அந்த நேரத்துல முன்கூட்டியே கொண்டு வந்து வச்சிருந்தா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் நம்ம நன்மைக்கு தான். எதுவும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு நினைச்சு தூரம் வச்சிடாதீங்க. எல்லாம் நம்மோட இருக்கிறதுக்காக தான் அப்பா கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் சரி செய்வார், எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். அவரால் முடியாத எதுவும் இல்லை. நம்பிக்கை எல்லாம் அவர் மேல வைக்கும் போது அவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில தாங்க நமக்கு சந்தோஷம். உலகம் எதுவும் நமக்கு தராது. யாரும் வந்து நம்ம கிட்ட ஹாப்பியா பேச மாட்டாங்க. அவங்க வார்த்தைங்க நம்மள ஹாப்பி பண்ணாது. நான் பேசினாதான் அவங்க ஹாப்பி ஆவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் என்ன பண்ணிக்க, அம்மா உங்ககிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அம்மா உங்ககிட்ட பேசினா நேரம் போறது தெரியலம்மா அப்படி சொல்ல முடிய கர்த்தர் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட ஆவியானவர் அன்பு நேசரம் நம்ம கொடுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட
செவ்வாய்க்கிழமை நமக்கு ப்ரேயர் இருக்கும், வெள்ளிக்கிழமை நமக்கு ப்ரேயர் இருக்கும். தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து போங்க. வேலையானாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி போகும்போது அந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு அவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். நோக்கத்துக்காக பிறந்திருக்கிற நம்ம சும்மா ஏதோ இருந்து செத்து போகிறது இல்லை. காக்கா கூட்டம் இல்லை, கழுகு கூட்டமாக நம்ம. அதனால நாம் எப்படி இருப்போம், நல்லா நல்லா ஆண்டவருக்காக வாழ்வோம், சூப்பராக வாழ்வோம், கட்டமனை வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பசங்களுக்கு கொஞ்சம் உட்கார வைங்கம்மா, போய் வந்துட்டு இருக்கு. பிரைஸ் எல்லாம் இப்பொழுதும் கூட நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் தேவனுடைய செய்தியை நம்ம மத்தியில் கொடுப்போம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள் நாளை தேவன் தாமே வாழ்க்கை செய்திருக்கின்றார். அவர் தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், பொறுமானவர், இவருடைய தேவன். நம் மத்தியிலும் அவர் அசகாடி கொண்டு நம்மை காண்கிற தேவனாக இருக்கின்றார். இதோ அவர் பேச இருக்கிறார். காதில் யாவரும் பேச தொடர்ந்து நடத்துவார். Praise the Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise the Lord. Thank you, Doctor. இந்த பாடல்கள்லாம் நீங்க யூடியூப்ல தனித்தனியா கேட்கலாம். எல்லாமே ஞாபகப்படுத்தாங்க. எனக்கு நான் சொன்னேன், இந்த பாடல்கள் அனைத்தும் நாங்களே கர்த்தருடைய கிருபையினால் ரெக்கார்டிங் செய்து பாடி எழுதி உங்கள் மத்தியிலும் மீண்டும் ரிவ்யூ பண்ணுகிறோம். திரும்ப என்னவோ ஆண்டவர் இன்னைக்கு இந்த பாடலாம் பாடும்படியாய் அவர் தாமே நினைவுபடுத்தியிருக்கிறார். அந்தோனி பாடல் தான் நான் பாடணும் நினச்சி கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய தேவன் அப்போ பாடின மாதிரியே எனக்கு இப்போ பாடுற மாதிரியே இருக்கு பாட்டு. அந்த வீடியோ சீடியில் கேட்ட மாதிரியே இன்னைக்கும் அதே ராகத்தில் பாடும்படியா இருக்கு. எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தருடைய பலன், கிருபை. நான் யோசிப்பேன், சௌந்தரராஜன் பாடலாம் எப்போ பாடின பாட கூட ஒரு கச்சேரியில் பாடினாருன்னா அன்னைக்கு எப்படி பாடினாரோ அதே போல பாடுவார். ஆண்டவர் மிகவும் நல்லவர், அவர் பெரியவர். தொடர்ந்து நாம் வார்த்தைகளுக்கு போவோம். பிரைஸ் காட். நீங்க கூட பாடும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடணும். நாம் அவருக்குள்ள இருந்தால் தான் அந்த உற்சாகமே வரும். நிச்சயமா சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையும் உத்தமமாக இருந்தால் என்றென்றும் ஒரு வார்த்தையில் கூட நாம தவறவே கூடாது. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிட்டது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் கேட்டு நடக்கணும். அதுதான் நம்ம வாழ்வே. உலகத்தில் வாழ்வு ஒண்ணுமே கிடையாது.
சும்மா ஒரு 4 பேருக்கோ 10 பேருக்கோ 100 பேருக்கோ நம்மெல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குன்னு காட்டலாம், நல்லவர்னு காட்டலாம், என்னை போல யாரும் இல்லை பாருங்களும் செய்யலாம். ஆனால் அது வெறும் வேஷமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அவருடைய வார்த்தையினுடைய நடப்பமானால் என்றென்று அப்படிதான் இருக்கும். ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்கிறார், அவர் சொல்லியும் இருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், கிறிஸ்துக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அப்படியே இருக்க முடியும். உலகத்தின் நிமித்தமா வேஷம் தான், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேஷம் தரிக்கும். கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கே, அப்படிதான் கேட்பாங்க உலகத்தில் உள்ளவர்கள். ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கும்போது சில சமயங்களில் உபவாசத்தோடு இருக்கும்போது என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பது உண்டு. ஏன் கேட்டால் உபவாசத்தின் நிமித்தமாக கொஞ்சம் முகம் கொஞ்சம் வாட்டம் இருக்கலாம். சிலருக்கு, எல்லாரையும் சொல்ல முடியாது, சிலருக்கு வாட்டம் இருக்கலாம், சரீரம் பலவீன போல காலப்படலாம். அப்போ கேட்பேன், என்ன ஒரு மாதிரியா இருக்குங்க, இவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரே பதில், அவங்க உபவாசம் இருக்காங்க, வாசிங். ஓஹோ, சரி சரி, அவ்வளோதான். அப்போ அந்த தேவனுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாளின் வார்த்தை மார்க் 1:4, 5, 8. Praise the Lord. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கேற்ற மனந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே யோவான், ஒரு நிமிஷம், யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ ஞானஸ்தானம்னா என்ன? அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னவங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சாம், ரெபேக்கா, அதுக்கப்புறம் நம்ம மேரி, அவங்க துளசி மேரி, சுஜாதா. வேண்டுமானால் அவருடைய வீட்டுக்காரர் கூட கர்த்தருக்கு சித்தமானால் அவரையும் கூட ரட்சிப்பார். மேரி துளசியினுடைய வீட்டுக்காரர் கூட ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த நாள் தேவன் குறிப்பார். ஞானஸ்தானத்தை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப ஞானஸ்தானத்தை எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதுதான் இங்க காரியம். இன்னும் யாரோ 2 பேர் இருக்காங்க, சரியா ஞாபகத்துக்கு வரல. திவ்யா, எமிமாவுடைய வீட்டுக்காரர், அவரே சொன்னார், ஐயா நான் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு நான் சொல்றேங்க அந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது என்னென்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவம் மன்னிப்பு, அதனாலே மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் யோவான். பிறகு அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேமும் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன பண்றாங்க? பாவங்களை அறிக்கை செய்யறாங்க. யார் கேட்டு மன்னிக்க முடியும்? மனுஷனால் முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், தேவனாகிய கர்த்தர், இவங்க மாத்திரமே அதை கேட்டு என்ன பண்ண வேண்டும்? பாவம் மன்னிப்பை பரிந்துரை செய்யலாம். யோவான், கர்த்தராகிய தேவனே பாவத்தை கேட்டு விடுதலை தருவார். அப்போ இங்கே யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ யோர்தான், அங்கே நதி இருக்கிறதால அந்த நதிக்கு பேர் யோர்தான். அங்கே யோவான் ஸ்தானம் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பிறகு அடுத்த வார்த்தை 8ல, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தே, அவரோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அப்ப ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்கள்? எடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் கூட பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்களா? என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, தினம் 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 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? நாங்கெல்லாம் பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிறோம், தினம் தினம் ஆவியிலே நிரம்புவோம். யாராவது சொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் கேட்டால் எங்களால் முடியாது சுவாமி, நீங்க திருவிருந்து எங்களை பங்கப்படுத்துறாதீங்க. ஞானஸ்தானம் எடுத்தோம் உண்மைதான். அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, சிலர் ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், தன் பாவங்களை ஒப்பு கொடுத்தது உண்மைதான், அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதுவும் உண்மைதான். ஆனா இன்னும் பாவங்கள் என்ன டச் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன வா வா வான்னு கூட்டிக்கிட்டே இருக்க, நான் என்ன செய்யறது என்று சிலர் இருக்கலாம். ஆதலால் அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து பேச முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்டவர்கள் யாவரும் தேவனிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனியும் நான் பாவம் செய்யாதபடி என்னை ரட்சியும், என்னை மாற்றும், இந்த வார்த்தைகள் எனக்குள்ள கிரியை செய்யும்படியா அந்த வார்த்தைகளை நான் வாஞ்சிக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்வீர்களானால், தேவனாகிய கர்த்தர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று நீங்க பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாய் ஒருவேளை பெற்றிருந்தவர்கள் இப்பதான் எனக்கு ஆவியானவரே வரமாட்டேங்கிறான்ற வாரி நீங்க இருப்பீர்களானால், அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். சபையிலும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். உங்கள் தலைகள் மீது கைகளை வைத்து ஜெபிக்கப்படும் போது ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார், அபிஷேகம் பண்ணுவார். நான் வாஞ்சிக்கிறேன், எனக்குள் பாவங்கள் இல்லை, நான் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து விட்டேன். யாராயிரம் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவி இன்னும் பெறவில்லையா? இப்படி வாங்க முன்னாடி. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சபை கூடுதல் வந்து கலந்துகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பேன், இனி ஒரு நாட்களிலே என்னை தேவனுக்காக முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுபவர்கள் இந்த சபையிலே இன்று யாராயிலும் இருப்பீர்களானால் வாங்க, முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி, அதனால் இந்த நாளிலும் இந்த 5 பேரும் கரம் இருக்கிற சுவாமி நாம் மகிமைப்படுவதாக. தபித்தவங்க இழந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஆண்டவர் சொன்னது, சில ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, தேவன் வரங்கள் கொடுத்திருப்பார்களானால் நீங்கள் என்ன சொல்லுங்க, அந்த வரத்தின் நிமித்தமாய் ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று சில ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே நானும் கூட இந்த கால் அப்படியே அடிக்கும் போது எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால், பரிசுத்த ஆவியாய் எனக்குள்ளே வாசம் செய்வீரானால், இதோ இந்த நிமிஷம் நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் உம்மால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் நம்பும்படியாய் அந்த காரியத்தை நீங்கள் உறுதி செய்வீர்களானால், இந்த நிமிஷம் என் காலில் இருக்க இந்த சுருக்குன்னு அடிக்கிற அந்த காரியம் உடனே அது நீங்கி போக வேண்டும். அப்பொழுதுதான் நான் நம்புவேன், என் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர்தான் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், நீர்தான் பாஷைகள்னால என்னை பேச வைக்கிறீர், நான் நம்புவேன் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஆளுங்க. நான் அமைதியா இருந்த எவ்வளவு நேரம் இருக்கும். இந்த நேரத்துல அந்த சிம்டம் என் காலில் இல்லவே இல்லை, இதுவரைக்கும் இல்லை.
அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நீ என்னோடு இருக்கிற ஆண்டுல, நீ நான் அபிஷேகத்தான் நிரப்புற, அந்நிய பாஷையில நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, அதனால தான் அடியேன் அதை பேசுகிறேன் என்று சொல்லி நான் தீர்மானித்தேன். அப்போ எனக்கு இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த சபையார் மத்தியில தபித்தால அபிஷேகத்தை நிரம்ப சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் அதை சொன்னார். முதலாவது. இரண்டாவதாக, யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளலையோ அவங்களை நீ முன்னாடி கூப்பிட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க இனிவரும் நாட்களிலே இடத்துல கேட்டு அவங்க பெற்றுக்கொள்வார்கள். இன்று பெற்றவர்கள் இன்னும் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் சொன்னதுனால அந்த காரியம் நடைபெற்றது. ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. டைம் பார்த்தேன் 5:59 இந்த செல்போனில். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் 2 மணி நேரம் நான் தூங்கணும் பார்த்தேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். எப்போ தூங்கணும்னு தெரியாது. கரெக்டாக 8 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன். ஏன்னா சபையில் நான் வந்து இந்த காரியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அலாரம் பண்ணிட்டு நான் எழுந்து நாய்க்குட்டி தான் சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டு வந்துருப்பேன். நாய்க்குட்டிட்டேன் ஒரு கை சேர்ந்தான் போடுறா, மிஸ்கில் தான் போடுறான் சொல்லியிருப்போம். இன்னைக்கு சபை என்னது, இன்னைக்கு சர்ச்சு. அவங்க கிட்ட சொல்லி மணி இன்னைக்கு சர்ச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மூர்க்கமாக டிஸ்டர்ப் பண்ண, அமைதியாக உட்காந்துருவாங்க. எல்லாருக்கும் சொல்லுவேன், அப்போ இன்னைக்கு சர்ச்சு. ஆல்வின், ஜோசு, சோனிமா, அம்மிச்சை, ஜோஸ் இன்னைக்கு சபை இருக்காங்க, சர்ச் இருக்குது, புரியுதா? வெட்டி பார்த்தா மக்கள் இருப்பாங்க. உண்மைதான் நடந்து இருக்குது, அதனால் அமைதியெல்லாம் இருப்பாங்க. எப்போ கத்துவாங்கன்னு கேட்டால் சபை முடிஞ்ச போது. சில நேரத்தில் சபை நடந்துக்கிட்டே இருக்கும்போது சோனிமா அவங்க தான் மூத்தவர். அவங்க எல்லாரையும் அவங்க தாய் சோனிமா தான் தாய். அவங்க மட்டும் இடையில காக்கா பண்ணுவாங்க. இங்கேயும் இன்னைக்கு ஒன்றும் சத்தத்தை காணல அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கோம். எதுக்காக சொல்றேன்னா, நாம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாங்கள் சொல்லும் போது எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு, இவ்வளோ இதுவரைக்கும் நடத்திட்டு தான் இருக்காரு, எல்லாமே இல்லை. அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம். என் மனைவி ஜென்த்து சொன்னாங்கப்பா, எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, என் சொந்தக்காரங்கெல்லாம் என்ன அமைதியாக இருக்கு, அவர் என்னமோ ஒரு ஏரியா எடுத்து போட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க பாட்டு அமைதியாக இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க அமைதியாக இருக்கிறீங்க. அவர்கிட்ட பேசுங்க. என்ன பேசுனாங்க எனக்கு தெரியல. ஜபத்தில் சொன்னாங்க, நான் நம்பி இருக்குது, என் நம்பிக்கை மனிதத்தின் மேல் அல்ல, நம்மை படைத்த வானத்திய பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய தேவன் மீது 95% எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய காயத்தை பார்த்தீங்களோ அந்த காயம் என் சுண்ட விரல் இந்த அகலம் எவ்வளவு இருக்கும், சுண்ட விரலுடைய அந்த ரவுண்டு அதான் இப்போ இருக்கு. அது காய்ந்து கொண்டே வருகிறது. நான் ஏன் கட்டு போட்டேன்னா, டஸ்ட் எல்லாம் போயிட்டு அதில் உட்காந்துடக்கூடாது, சேஃப்டி இருக்கட்டுமே. இப்போ நிறைய பேர் கொரோனா வந்து போயிடுச்சு, ஆனாலும் கூட என்ன பண்ணுறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம். நீங்கள் போடுறீங்களோ போடலையோ நான் போட்டுக்குவேன். வெளியே போனால் எப்பவுமே போட்டு போவேன். என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் முகமூடி போதுப்பான்னு, நான் போட்டு போவேன். என் வண்டியிலேயும் மாஸ்க் இருக்கு, என் ஜிப்பா பையிலேயும் மாஸ்க் இருக்கு. நீங்க யாருன்னா கட்ட முடியுமா? இல்லை ராஜா, நீ கொடுத்தா சொல்லு, அதை கூட வாங்கி இங்கே வச்சுக்குவேன், இன்னும் அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். இது கையில். ஏன்னா மாஸ்க் வந்து மாசு கட்டுப்பாடு. ஐயா சுப்பிரமணியன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போ அது இருக்கணும். சில நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க சார், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிறீங்க, மாஸ்க் ஒன்று போட்டுக்கிறீங்க.
எவ்வளோ டெஸ்ட்டு சார் புகைலாம் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் வராதுங்க. ஏதோ ஆண்டவர் நிமித்தமாக அதை என்ன பண்ண போன ஊருக்கு தான் போகிறேன். இதெல்லாம் எதுக்காகனா கர்த்தரை நம்பினால் முழுமையாக நம்பணும். அவர் தான், அவர் என்ன சொன்னாலும் சரி அது நன்மை தான், தீமையே கிடையாது. சந்தேகம்னா வரலாம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துக்குள்ள அப்படியே உண்மையாக இருக்கும். என் மனைவி சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த சினிமா பாட்டு பாயிண்ட் சொல்கிறாங்கப்பா, அதை பாடலாம். நான் சொல்லுவேன், நான் அதுக்காக பாடல. நான் தேவனுக்குள்ள கேட்ட அந்த காரியம் எப்படி இருக்குது நான் எது கட் பண்ணிடுவேன். நான் நீங்கள் எதுவும் பார்த்துக்க முடியாத பாடின பாட்டெல்லாம். அதுக்காக இப்போ என்ன சொல்கிற ஒரு பாட்டு பாடுறேன் இல்லையா? எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. இன்னும் ஐயா போனா அங்கே தான் கேட்பாங்க, இன்னும் அந்த பாஸ்டர் இந்த பாட்டு பாருங்க. எதுக்கு உங்க இது கம்மியாக தான் பாடி காட்டினா எதுக்குன்னு கேட்டால் சவுந்தரராஜன் பாடுறாரு, நாமும் பாடக்கூடாதா? யாருக்காக? ஆண்டவருக்காக. அந்த டியூன் உங்ககிட்ட போட்டு காட்டுறதுக்காக தான் ஒரு பாட்டு பாடினாராம் அவரு. அப்போது சிவாஜி கணேசன் ஐயா வந்து ஒரு வாரம் டைம் கேட்டான் நடிக்கிறதுக்கு, இவர் பாடிட்டார். அந்த பாட்டை அவர் பாடினார். அந்த பாட்டு அவர் பாடும்போது நான் கூட அப்படியே பாடி பண்ணேன். ஏன் அவரை மாதிரி பாடணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து மிமிக்ரி பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு 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 தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ஸையே பாடுறாங்க, பேசுகிறாங்க. சில பேர் ஒரு சிலர் அப்படியே பேசுகிறாங்க. நம்ம ஜெய்பீமில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் பேர் மணிகண்டன், நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜெய்பீமில். ரஜினி வாய்ஸ் அப்படியே பேசுகிறார், ரகுவரன் வாய்ஸ் அப்படியே பேசுகிறாரு. ஒரு 4 படத்தில் 4 விதமாக பேசுகிறாரு. அப்போ எப்படி அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு 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 அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான். நாங்களும் அப்படிதான். ஆண்டவரை இன்னும் நல்லா நான் புகழ்ந்து பாடணும்னா டிஎம்எஸ் சவுந்தரராஜன் போல வேற யாரும் அந்த அளவுக்கு பாடின மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சபையாக இருக்கிறதுனால நான் அந்த ஐபிஎஸ்சியில் போகல, நான் வெளியே தான் கேட்கும். அவ்வளோ ஹை, என்னால் அவ்வளோ ஹை பாட முடியும். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. இப்போ மைக்கில் போனால் எப்படி இருக்கும்? ஐயா இது கூட எல்லாம் வெளியே கேட்டு தாங்க நீங்கள் சொன்னாலும் சரி, மன்னிக்கணும் எல்லோரும். நமக்குள்ள ஒரு அந்த வாஞ்சை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து நாம் அவருக்குள்ளே இருக்கணும்னு சொன்னா அவர் சொல்படி கேட்டு நடக்கணும். அதுக்கு தான் அந்த உதாரணம். ஒருத்தர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடணும்னு சொன்னா அந்த வாய்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தனுஷ் அவங்க பாடுறாங்க பாட்டு, இளையராஜா பேர் பாடுறாங்க, அந்த வாய்ஸ் அப்படியே அவருக்கு அமுத்து இருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்க, திரும்பி பார்த்துருப்பீங்க. சும்மா மௌனமா இருக்கிறீங்க, என்ன சொல்றது? இது என்ன படம்? அது கேப்டன் மில்லர். எல்லாம் விளம்பரம் டிவியில போடுறாங்க, நியூஸ்லயே. அப்போ ஒரு பாடி காட்டினாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அமைந்திருக்கு. சில அந்த வாய்ஸை என்ன பண்ணுவாங்க, நாம ட்ரை பண்ணணும். நானும் அப்படிதான் ட்ரை பண்ணுவேன். அப்பத்திலிருந்து எங்கள் அப்பா பாடுவார்,
அவருக்கு டிஎம் சவுந்தரம் ரொம்ப பிடிக்கும், சிவாஜினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பாடும்போது நான் கேட்டு இருக்கேன். ஒத்தையடி பாதையிலே அப்படி பாடுவார் எங்கள் அப்பா. அவர் பாடும்போது நான் கேட்டுருக்கேன். அப்படி ஒரு வாஞ்ச. இதெல்லாம் எதுக்காகனா, நீங்கள் எல்லாரும் சினிமா பாட்டை கேளுங்கன்னு சொல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது, அப்போ நான் அந்தோனி பாட்டு பாடும்போது அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை, அதனால அந்த பாடல் தான் எனக்கு பிடிக்கும். அதிகாலையில் அவர் பாடும்போது எனக்கு பிடிச்சது. அதை நான் தொடர்ந்து பாடி 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 பார்ப்பேன். அந்தோனி மாதிரி பாடினாலாம் நான் நினைக்கவே இல்லை. அப்படிலாம் நான் பாடல. இங்கே தான் சேகர் பாபு கிட்ட ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது. கிறிஸ்டின் பாட்டு போகிறதுக்கு 25,000 ரூபாய் ஆகுங்க. குட்டின்னு ஒரு தபேலா வாசிப்பார், டேனியலுக்கு தெரியும். அவர் 4 தபேலா போட்டு வாசிப்பார். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக்கு, ரெண்டாவது ஒரு ட்ராக்கு, டெப்த் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட 25,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் பாட்டு பாடும்போது அவர் அந்தோனி பாட்டை பாடினாரு. இது அந்த அளவுக்குலாம் நீங்கள் பாட முடியாது சார், அவர்தான் டிஎம்எஸ் வாய்ஸ் அவர் அப்படின்னு அந்த ரெக்கார்ட் பண்ணுறவர் சொல்கிறாரு குட்டி. அதே மாதிரி வில்லியம்ஸ், டேனியலுக்கு தெரியும் வில்லியம்ஸும், அவர் சுந்தரபுரத்தில் தான் வீடு இருக்காரு. என்ன அதனால அந்தோனி பாடுறாருண்ணா, இந்த வாய்ஸ்லாம் நமக்கு அதான் என்ன டைரக்டாக சொல்ல, அதெல்லாம் நமக்கு அமையாது அப்படின்றார். ஆனால் எத்தனையோ பேர் நான் பாடும்போது டானியலே சொல்லியிருக்காரு. டானியல் கூட்டின்னு போனேன், ஒரு 2 கச்சேரியில் நான் என்னை பாட வச்சேன் டானியல். அவங்களாம் அங்கிள் என்னம்மா பாடுறீங்கன்னு அவரே சொல்கிறார். அவர் தான் அந்த சபையில் எப்படியா இருக்கா அப்படியா இருக்காருண்ணா. அப்படியாடா, ரொம்ப தேங்க்ஸ். அவர் ரொம்ப விரும்புகிறாரு, நீங்களாம் பாடுறீங்களா, அந்தோனி வாய்ஸ் அப்படியே இருக்குது, டிஎம்எஸ் ரேஞ்சில் போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்தோனி மாதிரி பாடணுன்னு பாடல, அந்தோனி பாடலை நான் பாடுறேன், அவ்வளோதான். அந்தோனி பிரதர் இங்கே வரும்போது சொல்ல, என் ஸ்கேல் அப்படியே பாடுறீங்களா, என்ன மாதிரி பாடுறீங்கன்னு சொல்ல, என் ஸ்கேல் அப்படியே பாடுறீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்கேல் காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு நீயானதே. காலங்கள் கடந்து போனதே. அவர் பாடுறார் அப்படி, அதனால அப்படிதான் அந்த பாட்டை பாடணும். நான் வேற மாதிரி பாட முடியாது. அப்ப அந்த பாடல் எப்படி பாடணுமோ அப்படிதான் பாடணும். ஒருத்தர் ஒரு இங்கிலீஷ் ஒரு மொழி பேசுறாங்கன்னா அது அப்படிதான் பேசணும். ஹவ் ஆர் யூ ஸ்டைலா பேசணும். ஹவ் ஆர் யூ அப்படி ஸ்டைலா ஒன்றா இருக்கலாம். ஆனால் இந்த ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கணும், எதிராளிக்கு புரியுற மாதிரி இருக்கணும், அவருடைய ஸ்டைல. அப்போ எப்படி நாமோ அவர் பாடினாரோ அதே மாதிரி தான் நாம கூட பாடணும். அமைதியான நீரில் ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தான். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் பிராக்டிஸ் பண்ணணும். சினிமா பாட்டுக்காக இல்லைங்க, தேவனுடைய பாடல் பாடியவர்கள் அந்த அளவுக்கு நம்ம பாடினா ஆண்டவர் என்ன பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். அவர் நமக்குள்ளே இருக்க முடியும், நாம் அவருக்குள்ளே இருக்க முடியும். அதற்காக நான் உங்களால அப்படி பண்ணுங்கன்னு சொல்லல. எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதித்ததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னை ஒவ்வொரு முறையும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நம்ம எப்படி பாட்டு பாடுறோம், அந்த பாடல்கள்லாம் ஒவ்வொரு மனதையும் தொடுகிறதா. அலெக்ஸ் நல்லா பாடுறாரு இல்ல, ஆண்டவருக்குள்ள அவர் நல்லா பாடுறாரு. அதுதான் நேற்று அந்தோனி பாட்டெல்லாம் நான் எத்தனையும் கேட்டேன். அவர் வேற ஸ்டைலில் பாடுறாரு. எனக்கு கூட அது பாடி பார்த்தா எனக்கு இது
வேற மாதிரி இருக்கு. யூடியூப்லேயே பார்த்தேன் அந்த பாட்டு. நான் பாடினேன்னா, நான் பாடும் சங்கீதங்கள் என் தேவன் பொன்மொழி ஜீவப்பாதையின் ஒளி தீபங்கள் நினைவுகளே துதித்திடுங்கள், நினைவுகளே துதித்திடுங்கள். என் தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவருக்குள் இருக்கும்படியா இந்த பாடல் அமைந்திருக்கிறதே என்று சொல்லி அவர் நிறைய பாட்டு பாடினார். உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நான் இப்படி பாடியிருக்கேன். ஆனா அவர் வேற ஸ்டைல பாடியிருக்கார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் என் தேவன் என்னை வழிநடத்துகிற விதம் வேறு மாதிரியா இருக்கிறது. அவர் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக நடத்துகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்ப நாம தேவனுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? அப்படித்தாங்க அந்த நிறைய பாட்டெல்லாம் பாடுறவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம்னா யாராலே எப்படி எப்படியோ பாடுறாங்க. அந்த பாடலை ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கு ஜட்ஜ்மெண்ட் உட்காந்துருக்காங்க. அவ்வளவு ஆச்சரியப்பட்டு எழுது பிறகு காலையே விழுந்துடுறாரு. ஒரு சின்ன பையன் காலையில் என்னமா பாடுறாரு. அப்போ பாடல் எப்படி இருக்கணும், அந்த சொற்கள், இந்த ராகம், கமக்கம், இதெல்லாம் எப்படி இருக்கணும், ஜீவன் இருக்கணும். அதுதான் பாடல். நம்ம யாருக்கு பாடுறோம்? வந்தவர்களுக்கு இல்லை, நம்மை நடத்துகிற தேவனுக்கு. அதனாலே வந்தவர்களும் கூட தங்களை மறந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் என்னமோ பாடுறாரு. யாரை குறித்து? தேவனை குறித்து. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கூட தேவனை குறித்து என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நான் இப்ப உங்ககிட்ட பாடி காட்டுறதுலாம் நீங்க அப்படி பாடணும்னு சொல்லல. இந்த பாட்டெல்லாம் இப்படி இருக்கு. நான் தனியா நிறைய பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் செல்போன்லயே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்யாரமே ரீகாரமே வேற மாதிரியா இருக்கும், திட்டவா இருக்கும் அப்படியே. ஆனா சபையில சும்மா ஒரு என்ன சொல்றது, மேல் ஸ்தாயில போகாம அந்த கீழ் ஸ்தாயில மத்தியமும் அதுல சும்மா லைட்டா உங்களுக்கு பாடினேன். ஹை பிச்சு பாடினா என்னால பாட முடியும். அது ஏன்னு கேட்டா தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னா நான் அப்படி பாடல. தொண்டை கம்மிடும், இருமல் வந்துடும். ஒரு பாட்டு பாட்டு அடுத்த பாட்டு என்ன பாட முடியாது. ஆனால் தொடர்ந்து என்னால் நின்று தேவனை மகிமைப்படுத்தி பாட முடியும். மனைவி சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அவர்கிட்ட மைக் போயிடுச்சுன்னா யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார். அவர் பாடிக்கிட்டே இருப்பார். இப்படியே கொஞ்சம் தண்ணி குடிங்க, மைக்கை விற்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. இப்போ தண்ணி குடிச்சிட்டு பாடுங்க, எனக்கு தாகமே இருக்காது. ஏன்? தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருப்பதால் எனக்கு தாகன்றதே இருக்காது. தண்ணி பாட்டில் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். டேனியல் கூட பார்த்துருக்காரு. அவரை நான் கூப்பிட்டு போகும்போது அவரை தான் சொல்கிறேன், அவரை நான் கூப்பிட்டு போயிருக்கும் போது ஆமாம் கண்டிப்பா டேனியல் நிறைய இடத்துல டேனியல் தான் அதை தியாகம் சொல்லுவார். உங்கள் டேனியை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க, அவர் இருந்தால் தான் நீங்கள் பாடுவீங்க. அது உண்மைதான். டேனியல் இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாசிக்கணும் நமக்கு தெரியும். மற்றவங்களாம் வாசிச்சிருக்காங்க, ஒரு சிலர் நான் சொல்லியிருக்கேன். அது டேனியலே உட்காந்துட்டு இருக்காரு, அது கஷ்டமாக கூட இருந்திருக்காங்க. அப்படி சொல்லல, நல்லா வாசிக்கிறார் பாருங்க. பரவாயில்ல, டேனியல் தான் அவரை கூப்பிட்டு வந்தார். இப்போ ஜெயா உங்களுடைய மாமியார் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ அங்கே போகும்போது அந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். நினைவு இருக்கு. வாசிப்பதை குறித்து, இருவரையும் குறித்து அல்ல, நல்லா வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேனியல் நான் பாடும்போது நல்லா வாசிப்பாரு. நாம் யாருக்காக பாடுறோம், யாருக்காக வாசிக்கிறோம்? கர்த்தருக்காக. அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு உனக்கு போட்டி கிடையாது. நான் தேவனுக்குள்ள
சமாதானத்துக்குரியவர்கள். இங்க போட்டியெல்லாம் கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவதும் வாசிப்பதும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த தாளந்து, அதை கரெக்டா பயன்படுத்தணும். அடுத்தது மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமா, மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? தேவனுடைய சத்தியத்தை சொல்பவர்கள் விசுவாசித்து உணர்ந்து அதை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி அறியாதவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். கேட்பவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்க 2:5 பாருங்க. 2:17 டைம் ஆயிடுச்சு. 2:17 இயேசு அதை கேட்டு, பிணியாளிக்கு வைத்தியர் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் யாருக்காக வந்தார்? பாவம் நிறைந்தவர்களுக்காகத்தான் வந்தார். பிதாவானவர் அதை சகிக்க முடியவில்லை. எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தன் மீது சுமந்ததினால உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவத்தை பிதாவால் பார்க்க முடியல இயேசு கிறிஸ்துவை. ஆதலால் தான் தேவனாகிய இயேசு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? இமை பொழுதில் ஏன் என்னை கைவிட்டீர்? பாவம். அதைத்தான் ஜஸ்டின் பிரதர் சொன்னார். இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். அவர் பாவி அல்ல. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால, சம்மதித்ததினால, சுமந்து கொண்டதினால இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். இப்போ பாவமாக்கப்பட்டார்னா அவர் பாவி. அதுதான் அவர் சொன்னார். நிறைய ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கல. இயேசு கிறிஸ்து எப்படி பாவி? உங்க சுமைய நான் சுமந்தா என்ன பண்ணுவேன்? அந்த சுமை என் மேல இருக்கு. அப்ப நான் யாரு? சுமை தாங்கி. உங்களுக்காக நான் சுமை தாங்கி. அப்ப நான் யாரு? சுமை தாங்கி. சுமை தாங்கினா ஒரு கல் இருக்கும். அந்த கல்லு மேல் தான் அந்த எல்லா சுமையும் வைப்பாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினாலே அவர் பாவியானால், அவர் பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மீது இருந்ததினாலே அவரை பார்க்கும்போது எப்படிதான் இருந்த? பாவம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அது பிதாவுடைய கண்களுக்கு அப்படித்தான் இருந்தது. அதனால இமை பொழுதிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொருவரும் கூட பாவத்திலே நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அப்படி ஜீவிப்போமானால் நாம் தேவனுக்கு உகந்தவர்கள் அல்ல, பிசாசானவனுக்கு நாம் உகந்தவர்கள். நாம் சொன்னா பாவம் நிறைந்தவர்கள். இந்த நாளிலும் கூட திருவிருந்திற்கு நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒப்புரவாகி இனிவரும் நாட்களிலே, ஆண்டவரே எனக்குள்ள பாவம் என்ற ஒரு ஈன சொல்லும் சரி செயலும் சரி எனக்குள் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு நினைத்து தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆண்டவரோடு பேசினார். வெறும் ஜலத்தினாலே மட்டுமல்ல, ஆவியினாலும் நாம் என்ன வேண்டும்? நடக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அந்நிய பாஷைகளை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துருக்கார். நிறைய பேர் நினைக்கலாம் ஏதோ பாஷைகளை பேசுகிறாங்களேன்ட்டு. அது ஒரு பாஷையாக இருக்காது. அதான் ஐயா சொன்னது. அந்நிய பாஷை என்பது இப்போ நமக்கு அந்நிய பாஷைன்னா நமக்கு தெரியாத பாஷைன்னா என்ன பாஷை தான்? அந்நிய பாஷை தான்.
நமக்கு தெரியாது அந்த பாஷை, நமக்கு தெரியாத பாஷையில் அந்நிய பாஷை தான். ஆனால் இந்த அந்நிய பாஷை என்பது, கடவுள் சொல்லியிருக்கிற அந்நிய பாஷை என்பது என்னன்னா, ஒரு பாஷை இல்லை, அது அநேக பாஷைகளை சேர்த்து கலந்து பேசுறது தான் அந்நிய பாஷை. ஐயா சொன்னார் நேற்று தினத்தில் மட்டும் இல்லை, ஐயா ஆண்டவர் நான் சொன்ன உங்களுக்கு, நான் இதெல்லாம் என்னுடைய விருப்பம், இப்படியெல்லாம் ஐயாக்காக நிறைய ஜெபிச்சது உண்டு. ஆண்டவர் நாட்களில் அப்படி இந்த 100 days ப்ரேயர் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது நிமித்தம் கடவுள் நிறைய மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்கிறார். உண்மையாகவே ஏன்னா நிறைய பிரச்சனைங்க எங்களுக்கு கடந்த நாட்களில் வரும்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம், நான் சொன்னது போல். அதனால் நாங்கள் 2 பேரும் எப்போ ஒரு முறை தான் சேர்ந்து ஜெபிப்போம், எப்போ ஒரு முறை கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் தான் அப்படி ப்ரேயர் பண்ணுவோம். நாங்கள் சேர்ந்து நிறைய பண்ண மாட்டோம். முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கிறோம், ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணுறதில்ல. நான் தனியாக பண்ணுவோம், அவர் தனியாக பண்ணுவார், அப்படி இருக்கோம். ஆனால் இந்த 100 days ப்ரேயரில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து ஜெபித்த பிறகு நிறைய பிரச்சனைங்க எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஜெபமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், ஏதாவது சண்டை வந்திருக்கும், ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், வீணாக வரும். ஆனாலும் விடாமல் போயிட்டு அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நடுவில் தான் எங்களுக்கு 40 days கரெக்டாக முடிஞ்சப்போ தான் இந்த காலில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பாருங்கள், நிறைய சோர்ந்து போயிட்டோம் நாங்கள். அடுத்து ஒரு நாள் நல்ல நான் கீழே என் கை அடிபட்டுருச்சு. ஜெபம் எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் விடாமல் ஜெபித்தோம். அது ஆண்டவர் பார்த்தா. உண்மையாகவே சொல்கிறேன், முடியவே முடியாது. வலி, தூக்கம், பலவீனம், படுக்கணும் போல இருக்கும். ஆனாலும் அந்த 1/2 மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட பண்ணுவோம். நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் தொடர்ந்து. இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் தெரியல. நிறைய நேரம் சோர்ந்து போய் வெள்ளவிழந்து போய் என் கணவனார் காணப்படுவார். நிறைய சோர்ந்து பேசுவார். இந்த நேரங்களில் எல்லாம் கூட ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், வேறு யாரும் இல்லைன்ட்டு தொடர்ந்து. நமக்கு யாரும் இல்லை தானேங்க, சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் எல்லாரும் இருக்கிறாங்க? யாரும் இருக்கிறவங்க ஏசப்பா தேட முடியாது. வேற யாரையாவது நம்பிக்கையை வச்சுட்டு கடவுளை தேட முடியாதுங்க, சொல்லுங்க. உண்மை தானே? ஆமாம், வேற யாரையாவது நம்பிக்கையை வச்சுட்டு ஏசப்பாவை தேட முடியாது. நிச்சயமாக எல்லாரையும் விருத்தான் ஏசப்பாவை தேட முடியும். ஏன்னா எல்லாரும் வேணாம், ஏன்னா அந்த போதும். ஏன்னா அவ்வளோ அன்பு மிக்க தெய்வம் பாருங்க. அவ்வளோ முடியாத சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலை. ஐயா இப்போ லேசா சொல்றாரு, ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, பயமுறுத்தல் அப்போல இருந்தது அந்த சூழ்நிலைகள். அவர் கேள்வி கேட்கறதுக்கு எனக்காலேயே பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு இந்த பாட்டை நான் எப்போ கற்றுக்கிட்டேன். அம்மா பாட்டை நடக்குமா நடக்காதா எனக்கு சோர்ந்து போயிடுது. இந்த பாட்டை எப்போ கற்றுக்கினேன், ஆனால் நான் பாடல. எங்களுக்கு நல்லா ஆனால் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் அந்த பாட்டை நான் வச்சுருந்தேன். முதல்ல சொன்னேன் ஐயா கிட்ட, 2 வாரம் முன்னாடி சொன்னேன்னா, பண்ணி தான் பாடுறது பாட்டு உங்களுக்கு தான் கரெக்டாக சூட்டபிள் ஆகும்னு சொன்னேன். அப்புறம் பாடி கேட்டு பார்த்துட்டு அவருக்கு கட் பண்ணி பாடுறாரு, செட் ஆகாது சொல்ல மணியே பாடுனாரு. அதனால தான் இன்னைக்கு பாடுனேன். ஆனால் பாருங்க, இந்த பாட்டு என்ன இருந்தோ அத்தனையும் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். நடக்குமா நடக்காதா சோர்ந்து போயிருந்தேன். இல்லை என்ன 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 ஊழியக்காரங்களுக்கே இப்படியா அப்படின்லாம் அந்த தெருவில் நினச்சிருக்கோம், அந்த ஊர் நினச்சிருக்கோம், சபை நினச்சிருக்கோம். ஆனால் கர்த்தர் வெட்கப்படுத்தலை. அது ஒன்று தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ப்பா, அந்த குழந்தைங்கப்பா, எங்கள் குழந்தைங்க நாங்கள் விழுந்துட்டோம், நாங்கள் அடிபட்டுருச்சு, அதனால அப்படியே விட்டுருவீங்களா? நீங்கள் தானே அப்பா, நீங்கள் தானே எடுக்கணும் எங்களை, நீங்கள் தானே தூக்கணும், நீங்கள் தானே சுகமாக்கணும், நீங்கள் தானே விடுதலை பண்ணணும், நாங்கள் உங்களை தானே நம்பி இருக்கிறோம், எங்கள் நம்பிக்கை நீர் தானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாருங்க சூழ்நிலை எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு பார்க்கல. ஆண்டவர் மாத்திரம் பார்த்து 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 நீ செய்ய வல்லவர், நீ செய்ய வல்லவர், இவ்வளோ இவங்களுக்கு செய்திருக்கிற, அவங்களுக்கு செய்திருக்க, அங்கே செய்திருக்க, இங்கே செய்திருக்க, எனக்கும் செய்யும் அப்படின்னு விடாப்படியான ஒரு ஜெபம். அதாங்க வேணும் நமக்கு, அதுதான் வேணும். சும்மா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவை நான் நினைப்பேன், எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு சரியான வாய் செத்தவங்க, ஒன்றுது கூட உதவாதவங்க, இப்படிதான் சொல்லுவேன். எதுனா பிரச்சனைன்னு சொன்னால் கூட
அதெல்லாம் நாங்கள் வந்து பேச முடியாதம்மா, முடிஞ்சா பாருமா, முடியலன்னா வந்து சேருமா அப்படி சொல்கிறவங்க யாரை பார்த்துருக்கீங்களா? அதுதான் எங்கள் அம்மா அப்பா. அவங்க சொல்லுவாங்க, முடிஞ்சா பாரு, முடியலன்னா வந்துட்டு பரவாயில்ல, சோறு போடுறோம், நாங்கள் கஞ்சி ஊற்றுவோம், வந்துட்டு சொல்லுவாங்க. யாரும் ஒருத்தர் கூட ஒரு நாளைக்கு எங்களுக்காக வந்து என்ன பண்ணதே இல்லை, நின்னதே இல்லைங்க. ஆமாம், நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி ஆண்டவர்கிட்ட, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தாய் தகப்பன், பலனற்றவங்க என் தாய் தகப்பன், பலவீனரான தாய் தகப்பன் பா எங்களுக்கு. அவங்க கிட்ட போய் என்னத்தை சொல்லி எதை நான் சாதிக்க முடியும்? ஆனால் நீ அப்படி இல்லை, நீ வல்லமை உடையவரப்பா, நீ அப்பா எங்களுக்கு. அவங்க ஒருவேளை முடியாம இருக்கலாம், ஆனால் எங்களுக்காக வழக்காட நீர் இருக்கிறீர், எங்களுக்காக பரிந்து பேச நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நான் ஒரு இடத்துல சொல்லுவேன். இது உண்மை இல்லை, பொய் இல்லை, உண்மையா அவன் முன்னாடியே நான் சொல்லுவேன். என்று சொன்னால் அவர் தான் விடுவிச்சிருக்கிறார், அவர் தான் அநேக சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், எங்களை காப்பாற்றிருக்கார், நம்மையும் அவர் தான் காப்பாற்றுவார். ஒரு நாள் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், நம்பிக்கை யார் மேலேயும் வேணாம், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே வச்சோம். இது நியாயமான தீர்வு, நீதியான தீர்வு, எந்த நாச மோசமும் இல்லாம அழகா நிம்மதியா சிம்பிளா செஞ்சு முடிப்பார் அப்பா. ஐயா சொன்னார், நிறைய பாஷைகளை அவர் என்ன பண்ணாரு, இப்போ பண்றாரு, பேசுறதுக்கு ஒரு ஆச்சரியம். டெசு புசுன்னு என்ன பண்ணுது, நிறைய தான் பேசுறாரு. நான் சொல்லுங்க, ஒரு சின்ன விஷயம்தான். ஏன்னா சில நேரங்கள்ல ஏன்னா நான் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், படுத்துடலாம்னு நினைப்பேன். சில நேரம் ஆண்டவர் என்ன ஏன் பண்ணும்போது கூட நீ உட்கார மாட்டியான்னு என்னை கேட்கறதுனா நான் சில நேரம் எழுந்து உட்காந்துருந்து. ஆனால் நான் வெறும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் சில நேரம் முன்னாடியே பண்ணிடுவேன். அதனால சரி, அப்போ நிறைய ஜெபத்துக்காகவே என்ன ஆயிடுதுன்னா தூக்கமே இல்லாமல் போயிடுது. அவர் பண்ணும்போது உட்காருது, அப்புறம் நான் பண்ணும்போது உட்காருது, அது மாதிரி ஆகி போயிடுது. இப்போ அவர் பண்ணும்போது எனக்கு நான் எதுவும் நான் நைட்டே சொன்னாங்க, எதுவும் இல்லை, ஆவியில நிறைஞ்சி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம பேசணும், வெறும் வார்த்தைகளாக பேசாம, வெறும் பாஷைகளே பேசாம, அது ஸ்பிரிச்சுவலா அந்த ப்ரெசன்ஸோட பேசும்போது அது நல்லா இருக்குமே அப்படின்றது தான் நான் நினைச்சது. இன்னைக்கும் கூட நம்ம அதுதான், நிறைய பேர் வெறும் ப்ரெசன்ஸ்லேயே இருந்துட்டு பாஷை பேச மாட்டாங்க. ஸோ பாஷைகளை வெறுமையாக பேசுவாங்க. அந்த ப்ரெசன்ஸோடு பேசினா அந்த பாஷைகள் எப்படி இருக்கும்னா நல்லா கடவுள்கிட்ட ரீச் ஆகும். அதில் நல்லா ஐயா பேசுறதெல்லாம் ஒரே இங்கிலீஷ் தான், ஒரே என்ன சொல்லலாம், ஃப்ரெஞ்சு, அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கு தெரியல, அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிறாரு ஐயா. அது லாங்குவேஜ் நீங்கள் நம்ம தம்பி வந்து என்ன, நான் தான் உருது பேசுகிறேன், நீங்கள் வேறு என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பேசுகிற பாஷைக்கு தான் தெரியாது, தம்பிக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா ஒரு முறை ஸ்கூலில் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம அன்மேரிட் தான், அங்கே ஒரு வேலைகளே இல்லை சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு இல்லைன்றாங்க. அப்போ பசங்க என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்கள் வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி போகும்போது நான் ரொம்ப பக்தியாக என்ன பண்ண நகைகள் கூட போட்டிருக்க மாட்டேன். அதில் சல்லா ஜாம் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க பசங்களாம் சேர்ந்து. இப்போ பண்ணாத பாருங்க, அப்போ பாருங்க, நாங்கள் சும்மா சினிமா கிராமம் அப்படிலாம் போனதே இல்லை பாருங்க. அந்த பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் பேசுவேன். அப்போ ஒரு தம்பி வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தார், அவங்க அந்த அம்மாவோட பிள்ளை. அவன் வந்திருப்பான். அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன நீங்கள் லத்தீன் பேசுகிறீங்கக்கா, நீங்கள் லத்தீன் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு பேசுகிறீங்க, ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறீங்க, எல்லாம் அதர் வந்து கண்ட்ரியோட லாங்குவேஜெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அவனுக்கு தெரியும் போகுது. அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தெரியலடா, ஆண்டவர் வாயில எதுக்கு கொடுக்குறாரு அந்த வார்த்தைன்னா, இது யாருக்குமே புரியக்கூடாதான் ஏசப்பா கிட்ட பேசுறது. இப்போ நான் தமிழில் பேச அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணோம், நான் எல்லாம் ஜெபம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரோ, ஒரு ஸ்பெஷல் பாஷையை நமக்கு கொடுத்துருக்காரோ. அந்த அவர்கிட்ட பேசணுன்ற அந்த நேரம் வரும்போது நம்ம அந்த வாயை திறக்கணும், அந்த மொழியில் பேச ஆரம்பிக்கணும். அப்போ பேசினா யாருக்குமே தெரியாது அந்த மொழி. ஏன்னா அதில் ஒரு வார்த்தையை பேசிகிட்டு இருப்போமா. அப்போ அந்த பாஷையில் பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பாக்கு மட்டும் அந்த பாஷை புரியுமா. அப்போ அது எவ்வளோ விசேஷமான பாஷை, அதை பெற்றுக்கொள்வது எவ்வளோ விசேஷம். அதுலேயும் நிறைய திரளாக பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு ஊழியக்காரர் எசேக்கியா பிரான்சிஸ், ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொல்லுவார் 6 மணி நேரம் பேசுவார் அந்நிய பாஷையை. ஐயா சொன்னார்ல, நான் நிறைய நேரம் வந்து எழுந்திரிக்காம படுத்துக்கணும், ஒரு ஃப்ரீயாக பண்ணட்டோன்னு கூட நினைக்கிறது உண்டு பாருங்க. அப்படி தான் பேசணும், மறந்துட்டு தான் பேசணும். இல்லை 6 மணி நேரம் பேசுவாராம்.
அவங்க ஒய்ஃபை இவரே உள்ளாரும் பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃபை சொல்லுவாங்க, அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் ஒரு கல்யாணம் பண்ணி வந்திருக்குறாங்க அந்த அம்மா வந்து என்ன அப்படின்ட்டா தலைவலி சொன்னி அப்படின்னா தப தப தரம 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 அந்த அம்மா பேசுவோம், பதிலே சொல்லாதான் அவங்க என்னை விட அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்போ எங்கே கனெக்ட் ஆகிருக்கிறோம்? அதை பேசியிருந்தா எங்கே இருக்கிறோம்? அவரோட பேசினுக்கிறோம். அப்போ எப்போவுமே அவரோட பேசியிருந்தா எப்படி இருக்கோம்? நம்ம அப்படி பேசுகிறோமா? எது கொடுத்தாரான்றது பாஷைகளை இன்னைக்கு ஒரு 5 பேர் முன்னாடி வந்து நின்னீங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் எனக்கு பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. 5 பேர் 5 பேரில் யாருக்கு நான் பெற்றுக்கொண்டேன் பாஷைக்கிட்ட கையை தூக்கமா நல்லா தூக்குங்க. அப்போ பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணணும்? பேசணும். யாரோட பேசுறதுக்கு கொடுத்துருக்காரு? அவரோட பேசுறதுக்கு. அந்த சந்தோஷத்தோட பேசுங்க. எனி டைம் பேசலாம் நீங்க ஆண்டவரோட. இன்னொன்னு சொல்லிட்டா வசனம் சொல்லுது, நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்காக ப்ரேயர் நம்ம பண்ண மாட்டோம். உள்ள இருக்கிறார் பத்தியே பேசுறத அவர் பேசிட்டு இருப்பார் நமக்காக. நமக்கு அடுத்த நிமிஷம் எங்கேயோ போய் ஒரு குழியில் விட போகிறோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாதுல்ல குழியில், ஆனால் அவருக்கு தெரியும்ல. அப்போ அவரை ஜெபிக்க விட்டோம் வச்சுக்கோங்களேன், அவரை பேச விட்டோம் வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கப்பட்டோம். அப்போ நிறைய ஜெபம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது ரொம்பவும் உன்னதமானது. அது பரலோக பாஷை. என்ன பாஷை சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் பரலோக பாஷை இல்லை. பழைய ஏற்பாட்டில் யாரும் அந்த பாஷையெல்லாம் பேசல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஊழியர்கள் பேசினாரு, மினே தெற்கே லொப்பாசின்னு சொல்லிட்டு தானியல் அந்த இது எழுதப்படும் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யார் சொன்னது? தானியல் சொல்லியிருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. இன்னைக்கு கூட அந்த விசேஷித்த ஆவி இருக்கிறவங்க தான். இது பரவாயில்ல. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் வருவார், அதை சொல்லிட்டு நான் முடிச்சுருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் வருவார், அந்த இப்பவும் சபை நடத்திட்டு இருக்காரு. சிந்தாதிரிப்பட்டியில் மார்க்கெட் அந்த வீடு. அவர் பேர் கூட வாயில இருக்க வரல. இப்போது வந்து சேனாதிபதினு சொல்லி அவரோட பேர். எக்மோரில் சர்ச் வச்சுருக்காரு. அவர் பாருங்க, முழங்கால் படிட்டு மெசேஜ் இதில் தான் போவோம், அந்நிய பாஷையில் தான் மெசேஜ். நீங்கள் கேட்டுருக்கீங்களா? நாங்கள் கேட்டுக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் எதில் பேசுவார்? அந்நிய பாஷை. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஐயா சொன்னார்ல, இப்போ வியாக்கியானம். அந்த அந்நிய பாஷையில் அவர் என்ன பேசுகிறாருன்றதை ஒருத்தர் என்ன பண்ணுவார்? அதை மொழிபெயர் பாருங்க. இப்போ எப்படி இங்கிலீஷில் பண்ணால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, அதுபோல் அந்நிய பாஷையில் பேசுகிறத ஒருத்தர் என்ன பண்ணுவார்? டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். அப்படி எல்லாம் செய்திகளை அந்த நாளில் கேட்டிருக்கோங்க. இது ஒன்றும் இன்னைக்கு புதுசு இல்லை. கடவுள் எல்லா நாட்களும் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காரு? ஊற்றப்பட்டிருக்காரு. சோர்ந்து போயிருக்கீங்க, நிறைய நேரம் உட்காந்துட்டு டயர்டாக இருக்கீங்களோ? நாங்கள் தான் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறோம். என்ன பண்ணுறது? வந்தவங்களை ஃபோட்டோன்னு விடாமல் என்ன பண்ணுறோம்? ரொம்ப பிடிக்கிறோமோ? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கடவுளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருப்போம். நமக்கு என்னங்க வேணும்? நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை. இல்லை செத்து போனால் நான் சாகலை, இங்கே தான் சாகுறேன், ஆனால் பரலோகத்தில் போய் என் தெய்வம் என்னை வாழ வச்ச தெய்வத்தை போய் பார்ப்பேன், அவர் சமூகத்தில் நான் இருப்பேன். அந்த சந்தோஷம் மட்டும்தான். அந்த சந்தோஷத்தை இயேசு நமக்கு தருகிறார். அதுதான் கொடுக்கறது தான். நம்ம இந்த நாளில் அவரை தேடி வரோம், ஓடி வரோம், ஆசையாக வரும், வாஞ்சியாக வரும். வசனம் சொல்லுது எல்லாருக்கும் ஒரே ஒரு பரிசுனா என்ன க்ளோரி? எல்லாருக்கும் ஒரே பரிசுனா என்ன பண்ண தேவையில்லை? சொல்லம்மா. எல்லாருக்கும் ஒரே ஒரு பரிசுனா என்ன பண்ண தேவையில்லை? ஒரே மாதிரி உட்காந்துட்டு ஒரே மாதிரி எழுந்து போயிடலாம். இங்கே என்ன சொல்லிட்டாரு? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அவங்கவுங்க எந்த அளவுக்கு கடவுளை பீட் பண்றாங்க அந்த அளவுக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட? பலன் இருக்கு. அன்புனால செய்றீங்களோ, விசுவாசத்தினால செய்றீங்களோ, பரிசுத்தத்தினால செய்றீங்களோ, எதனால செய்றீங்களோ தெரியாது, அதுக்கு பலன் அவர் வரும்போது இருக்குது. அதனாலதான் இன்னும் என்ன பண்ணும்? உன்னை விட நானு எல்லாத்த விட நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? பெருகணும்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். மன மகிழ்ச்சியாய் தேவனை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு நேராக போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம அமர்வோம். நம்ம எல்லாரும் ஜப நிலையில இருங்க. ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜப நிலையில இருங்க. வந்தாலும்
நடந்தாலும் இனிமேலும் விடமாட்டேன் என் இசையா இனிமேலும் விடமாட்டேன். அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். நடந்தாலும்
வேலையில் கூட தேவனாக கர்த்தர் நாமே இதை அழைத்து இந்த வார்த்தைகளை கொடுத்து நினைவுபடுத்தி திடப்படுத்தினப்பா இந்த மாற்றம் இந்த பரிசுத்த பந்தியிடம் எங்களை பங்குபடி செய்தியிலே மக்கள் நன்றி ராஜா மக்களை எல்லோரையும் வரவழைத்து எங்களையும் தெரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை அனுப்பினீர்கள் நன்றியப்பா அது யாவரும் மக்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்கு நடவடிக்கை இந்த அன்பின் காணிக்கை எடுத்துக்கொள்ளும். இதை நிமித்தமும் நாம் என்றென்றும் நடைபெறுவதாக ஐயா வந்த யாவரையும் ரட்சி பாதுகாப்பு தேவையை சந்தியம் தொடர்ந்து இடத்திற்கு நாம் தாழ்த்துகிறோம். கிருபை நான் முடிமறைத்துக் கொள்ளும் வீரோ எல்லா சிதியான மகிமை யாவும் ஒருவருக்கை செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனோடு நடத்தினாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவை கட்டளை சோதரி என் முழுவதுமே அவர் நாமத்தை சோதரி என் ஆத்மாவை கட்டளை சோதரி அவர் செய்த அகரவாரமே உணவானே. ஆமேன். நம்முடைய காரியத்தை செலுத்தும் இவருடைய அன்பம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இயக்கம் இன்றும் இன்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு வரலாம். கர்த்தர் தொடர்ந்து நடக்கும். பிரைஸ் தி லார்ட்.